இது ரொம்ப இதாக இது பூரா ரொம்ப முளைச்சி போச்சு. இது ரொம்ப எல்லாத்தையும் ஆமாம். அதான் இது வந்து ரொம்ப முளைச்சிருச்சு. இது எல்லாமே முளைச்சி போடுச்சுந்தா. பெரிய பெரிய கண்ணு ஆயிடுச்சு. இந்த விற்கிற தரத்துக்கு வந்துருச்சு கண்ணு. கண்ணு வித்துடலாங்களே பேசாம எடுத்து. ஒருத்தர் வர சொல்லி வந்தான்னா இதை பூரா பாய் வச்சிரு. இது பூரா நல்ல கண்ணு. இது குமாபிடி ஜெயம் கோஸ், எக்ஸ் பேரூராட்சி சேர்மன், நகர திமுக செயலாளர், நிறுவனர், தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம், பத்திராயப்பு தாலுகா, விருதுநகர் மாவட்டம். நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் உருண்டோடியும் நீதித்துறை மூலம் ஏழை பட்டிய சமூக மக்களுக்கு நீதி எட்டப்படாதது அவமானத்துக்குரிய வேதனைக்குரிய செயல். தமிழகத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடியாத அவல நிலை, நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத அவல நிலை. அமைச்சர் ஆதரவாளர்கள் கூறுவது போல் அமைச்சர் KKSR மீது புகார் அளித்தால் உயிரோடு வாழ முடியாது என எழுதப்படாத அரசியல் சட்டம் உள்ளதாக இழிநிலை தமிழக காவல்துறை நீதித்துறை செயலிழந்து இருப்பது அவமானத்துக்குரிய கேவலமிக்க செயல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சமரச தீர்வு மையம் இந்திய தேசப்பிதா காந்தியையே நீதிமன்றம் இழிவு செய்கிறது. மாண்புமிகு நீதியரசர் அம்மா இறுதியராணி அமைச்சர் மாண்புமிகு KKSR அவருக்கு அதிகார துஷ்பிரயோகத்திற்கு பயப்படாமல் துணிந்து அமைச்சரையே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் கொடுத்தார். மறுவாய்தாவுக்கு சென்றபோது மாறுதல் செய்யப்பட்டு விட்டார். இதுவரை நீதிமன்றத்தில் நீதியரசரே கிடையாது. நீதியரசரே இல்லாத பொழுது ஏழைக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் நீதி எங்கு கிடைக்கும்? காந்தி பெயரை பயன்படுத்தி நீதிமன்றம் தோறும் சமரச நீதிமன்றம் என்ற பெயரில் ஏழைகளுக்கு அவமானமும் கேவலமும் தான் மிச்சம். தற்போது 6ஆம் தேதி சமரச நீதிமன்றத்தில் வாய்தாவிற்கு சென்ற பொழுது இந்த சமரச நீதிமன்றத்திற்கு நீதிபதியை நியமனம் செய்வதற்கு 3 முதல் 4 ஆண்டுகள் ஆகும். அதுவரை வாய்தா ஏற்படுத்த முடியாது. அமைச்சரை எங்களால் நீதிமன்றத்திற்கு வர சொல்ல வக்கீல்களுக்கு அதிகாரம் கிடையாது என கூறுவது ஏழை பட்டியல் சமூக மக்களை இழிநிலைப்படுத்தும் அவமான செயல். நீதி வழங்க முடியாத ஏழைகள் இழிநிலை அவமானப்படுத்தும் சமரச தீர்வு மையத்தை நீதியரசர் நியமனம் செய்து நீதி ஏழைகளுக்கும் கிடைக்க உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் ஏழை பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தும் சமரச நீதிமன்றத்தை அனைத்து நீதிமன்றத்திலும் ரத்து செய்ய வேண்டும். ஏழை பட்டியல் சமூகத்துக்கு நீதி அனைவருக்கும் கிடைக்காத உயர் நீதிமன்ற நீதியரசர் கவனத்திற்கு எட்டப்பட ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்று கருப்பு கொடி ஏற்றி எனது எதிர்ப்பை பதிவு செய்து உள்ளேன். உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர் எனது உடைமை உயிருக்கு பாதுகாப்பு வழங்க சூமோட்டோ வழக்காக எடுத்து
எனக்கு நீதி வழங்க வேண்டும் என உங்கள் பொறுப்பாளர்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.